ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்ச் டேப் எதுவும் எடுக்காமல் ப்ளவுஸை வச்சு அப்படியே மார்க் பண்ணி எப்படி கட் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். இது வந்து லைனிங் ப்ளவுஸ் தான். நான் லைனிங் மட்டும் தான் கட் பண்ணி காமிக்க போகிறேன். இது வந்து நம்ம பக்கம் வந்து ஃபோல்டிங், நமக்கு ஆப்போசிட் சைடு வந்து கரப்பகுதி இருக்க மாதிரி எடுத்துக்கங்க. வழக்கம் போல் கீழே வந்து ஒரு ஸ்கேல் அளவு லைன் போட்டுக்குங்க. ப்ளவுஸை இந்த மாதிரி ரெண்டாக வந்து மடிச்சுட்டு நல்லா அப்படி உதறி விட்டுருங்க. உதறி விட்டுட்டு ப்ளவுஸ் அப்படி நல்லா இழுத்தும் பிடிச்சிக்கணும். இந்த ப்ளவுஸ் வந்து அயன் பண்ணாமல் தான் இருக்குது. கஸ்டமர் அயன் பண்ணாமல் கொடுத்தா நீங்கள் எப்படி கட்டிங் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதனால் நான் இதை அயன் பண்ணல. இது என்ன பண்ணலாம், கீழே நம்ம லைன் போட்டிருக்கோம்ல, அந்த லைன் போட்ட இடத்துல அப்படியே கீழே இந்த இடுப்பு பகுதியை வச்சுட்டு மேலே வந்து பேக் நெக் இருக்குல்ல, அதில் இருந்து 1/4 இன்ச் முன்னாடி தள்ளி மார்க் பண்ணிக்கிங்க. இதை அப்படியே வச்சுட்டு ஷோல்டரை நல்லா இழுத்து பிடிச்ச மாதிரி வச்சுட்டு ஷோல்டருடைய சரியான அளவு அதிலிருந்து மேலே 1/2 இன்ச் தையலுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது நமக்கு இந்த சைடில் இருக்கக்கூடிய நெக்கோடைய வித் எவ்வளோ அப்படிங்கிறதும் ஷோல்டர் அந்த லென்த் எவ்வளோ அப்படின்றதும் பார்த்துக்கலாம். இப்போ ஷோல்டருடைய வித் அப்படின்றது இது சரியான அளவு, இதிலிருந்து 1/2 இன்ச் முன்னாடி தள்ளி. அதே மாதிரி நெக்குக்கு இது சரியான அளவு 1/4 இன்ச் முன்னாடி தள்ளி இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த செஸ்டோடைய அளவு எடுத்துக்கணும். இங்கே இது அப்படியே இருக்கணும். இந்த ஃபோல்டிங் இப்படி சென்டரில் கை வச்சுட்டு லைட்டாக இழுத்து பிடிச்ச மாதிரி வச்சுட்டு இது சரியான அளவு, இது மேலே வந்து நமக்கு கட்டிங்காக வந்து எடுத்துக்கிற லைன். இப்போ இதுதான் நமக்கு இங்கே கீழே வந்து சரியான அளவு. ஆனால் இந்த சைடு நம்ம லைன் போடும்போது இப்படி கிராஸாகவே போட தேவையில்லை. ஏன்னா சென்டரில் டாட் பிடிக்கிறோம்ல, அதுக்காக இந்த லைனை வந்து நீங்கள் இப்படி நேராகவே போட்டுக்கலாம். இங்கே இருக்கிற துணி இந்த சைடு டாட் பிடிக்க நமக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு ஸ்கேல் வச்சுட்டு ஒரு 1.5 இன்ச் இருக்க மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை எடுத்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இங்கே வந்து 2 லைன் போட்டுக்கலாம். இது வந்து பேக் நெக்குக்காக நம்ம போட்ட லைன். இங்கே முன்பக்கம் இருக்குல்ல, அந்த லைனில் தான் நீங்கள் நேராக வந்து லைன் போட்டுக்கணும். ஏன்னா கட்டிங் லைன் இதுதான் நமக்கு. அதே மாதிரி இந்த சைடு இருக்கக்கூடிய லைனில் தான் ஆம்போல் லென்த் வந்து எடுத்துக்கணும். இங்கே மேலே இருக்க லைனில் தான் ஆம்போல் லென்த் வந்து எடுக்கணும். இதை மார்க் பண்ணிவிட்டு இந்த சைடில் கரெக்டாக ஒரு 1 இன்ச் இருக்க மாதிரி நீங்கள் வந்து விட்டுக்குங்க. விட்டுட்டு இதை அப்படியே வந்து வளைவெடுத்துக்கலாம். பேக் நெக்கும் நமக்கு ரவுண்ட் நெக் தான், அதனால் என்ன பண்ணலாம், இதை வச்சுட்டு நான் ரவுண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பேக் சைடு கட்டிங் வந்து முடிஞ்சது, கட் பண்ணிக்கலாம். கீழே இடுப்பில் ஒரு சிசர் கட் பண்ணிக்கிங்க. இங்கே ஆம்ஹோல் ரவுண்டுக்கிட்ட ஒரு சிசர் கட் பண்ணிக்கிங்க. அடுத்தது நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். துணியை அப்படியே இந்த சைடு திருப்பிக்கிங்க. திருப்பிட்டு இது ரெண்டையும் ஈவனாக மடிச்சுக்கலாம். உங்களுக்கு ஸ்லீவ் லென்த்து அந்த ஆம்ஹோல் ரவுண்டு அதிகமாக இருக்குன்னா ஈவனாக மடிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணாலும் இந்த மாதிரி உள்பக்கம் இழுத்த மாதிரி மடிச்சிங்கன்னா இந்த சைடு நீங்கள் ஜாயின் போட்டுக்கலாம். எனக்கு இந்த ப்ளவுஸ்க்கு கரெக்டாக இருக்கும், அதனால் அப்படியே வச்சுக்கிறேன். ராயேஜை கட் பண்ணியாச்சு. கீழே மடித்து தைக்கிறதுக்காக இது வந்து லைனிங் ப்ளவுஸ் அப்படின்றனால நான் வந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் எடுத்துக்கிறேன். ஸ்லீவுடைய பேக் சைடு இந்த சைடு வந்து வச்சுருக்கேன். வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஸ்லீவ் ரவுண்டு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1.5 இன்ச் வந்து தையலுக்கு. இந்த ஸ்லீவ் அப்படியே இங்கே வச்சுட்டு லைட்டாக இழுத்து பிடிச்சி தான் வைக்கணும். இழுத்து பிடிச்சி வச்சுட்டு சரியான அளவு மேலே வந்து 1/2 இன்ச் தையலுக்காக. அதே மாதிரி இங்கே ஸ்லீவ் கை கீழ் உயரம் அந்த இடத்துலையும் சரியான அளவு மேலே வந்து தையலுக்கு. இங்கே ஷோல்டரில் இந்த கையை வச்சுட்டு இந்த ஆம்ஹோல் கிட்ட லைட்டாக அப்படி இழுத்து பிடிச்சி தான் நீங்கள் மார்க் பண்ணணும். இப்போ பாருங்கள், லைட்டாக இழுத்து பிடிக்கும்போது கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் வந்து துணி அதிகமாக வந்து வரும். இது தையலுக்காக வந்து விட்டுக்கலாம். இதை வழக்கம் போல் நீங்கள் வந்து இப்படி 2 லைன் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நமக்கு இங்கே தான் இருக்குது. லைட்டாக நம்ம இழுத்து பிடிக்கலன்னா இந்த இடத்துல வரும். இழுத்து பிடிச்சனாலும் கொஞ்சம் அந்த சைடு தள்ளி போகும். இங்கே ஒரு சிசர் கட் வந்து கொடுத்துக்குங்க. அதே மாதிரி இங்கேயும் ஒரு சிசர் கட் கொடுத்துக்குங்க. கிளாத்தை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஆம்புல் டெப்த்து கொடுக்கணும். நல்ல ஒரு 1/2 இன்ச்சுக்கு கீழே இறக்கி கொடுக்கும்போது நமக்கு முன்பக்கம் சுருக்கம் வந்து இருக்காது. முன்பக்கம்னு தெரியறதுக்காக இங்கே ஒரு சிசர் கட். இப்போ ஸ்லீவும் நமக்கு
கட் பண்ணியாச்சு. அடுத்தது ஃப்ரண்ட் வந்து எடுத்துக்கலாம். இது நான் வந்து கிராஸ் கட்டிங்கில் தான் போட போகிறேன், அதனால் இந்த சைடு கிராஸ் வந்து எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பேக் பீஸை அப்படியே வந்து வச்சுக்கோங்க. கிராஸாக வந்து வச்சுட்டு இந்த அவுட்டரெல்லாம் மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு அந்த ஃப்ரண்ட் நெக்கு வந்து இந்த கட்டிங்கில் போய் மேட்ச் ஆகுதா இல்லை கட்டிங்கை விட்டு கீழே வருதா நீங்கள் செக் பண்ணிட்டு தான் ட்ராயிங் பண்ண ஆரம்பிக்கணும். மேலே ஷோல்டரில் அரேஞ்ச் விட்டுருக்கோம்ல, அங்கேருந்து எடுத்துக்கங்க. இங்கே வச்சுட்டு அரேஞ்ச் கீழே இறக்கி வச்சுட்டு இது எனக்கு கொஞ்சம் கட்டிங்கில் வந்து வருது, கரெக்டாக அந்த எட்ஜில் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் கீழே வந்து இப்படி இறக்கி வச்சுக்கிறேன். இப்படி இறக்கி வைக்கும்போது நமக்கு இந்த கட்டிங்கில் போய் மேட்ச் ஆகாது. இப்போ அவுட்டரெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லைன் வந்து போட்டுக்கலாம். இந்த சைடு இருக்கக்கூடிய அளவை அப்படியே எடுத்துக்கங்க. அதே மாதிரி இந்த சைடு இருக்கிற அளவை அப்படியே மார்க் பண்ணிவிட்டு ஆம்பூல் வளைவும் சேம் அந்த அளவு என்ன இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கிங்க. ஷோல்டர் அளவும் சேம் அளவை வந்து மார்க் பண்ணிக்கிங்க. இந்த சைடு இந்த பாக்ஸ் இருக்குல்ல, அதையும் வந்து ஸ்கேல் வச்சுட்டு இப்படி லைட்டாக கீறி விட்டுருங்க. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ இந்த பாக்ஸ் வந்து நமக்கு இங்கே இருக்குது, இதில் இருந்து 1/2 இன்ச் கீழே இறக்கி இப்படி வளைவு போட்டுக்குங்க. முன்பக்கம் ஆம்பூல் டெப்த்துக்கு. இப்போ அடுத்தது ப்ளவுஸ் வந்து எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு ப்ளவுஸோடைய ஃப்ரண்ட் நெக் என்ன இருக்கோ அந்த அளவு அப்படியே மார்க் பண்ணணும். இப்போ இங்கே மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து நீங்கள் விட்டுறணும். விட்டுட்டு இந்த 1/2 இன்ச்சில் இருந்து நம்ம இங்கே லைன் போட்டிருக்கோம்ல, இந்த லைனில் நமக்கு கரெக்டாக வந்து அந்த ஃப்ரண்ட் நெக் வந்து மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுக்குங்க. இதை நீங்கள் வைக்கும்போது இந்த சைடு இருக்க அந்த ஆம்போல் இதெல்லாம் வந்து இப்படி கரெக்டாக இருக்கணும். இந்த சைடு இப்படி டாட் கரெக்டாக எடுத்து விட்டுட்டு இதை நேட் பண்ணிவிட்டு இதை லைட்டாக இப்படி வச்சு பார்க்கும்போது நமக்கு கரெக்டான அளவாக இருக்கிற மாதிரி வச்சுக்கங்க. இது சரியான அளவுனா 1/4 இன்ச் மேலே தையலுக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸ் அப்படியே எடுத்துட்டு கீழே இருக்க அளவு இருக்குல்ல, அதில் இருந்து இங்கே 4வது ஹூக் எங்கே இருக்கோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ சென்ட்ரு ஹைட் வந்து மார்க் பண்ண போகிறோம். ப்ளவுஸோடைய ஃப்ரண்ட் ஹைட்டு, ஷோல்டரையும் இந்த சைடு இருக்க டாட்டையும் 2ஆக முடிச்சுட்டு மேலே 1/2 இன்ச் வந்து விட்டுருங்க. இங்கேருந்து ஒரு 1 இன்ச் கேப்பில் இதை நேராக வச்சுட்டு இதை வந்து இப்படி லைட்டாக இழுத்து, இது சரியான அளவுனா இது தையலுக்கான அளவு. இங்கேயுமே நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே ஒரு லைன் போட்டுக்கலாம். அடுத்தது இந்த சைடில் இருக்கக்கூடிய இடுப்புடைய அளவு என்ன அப்படின்றது இந்த ஆம்பூலில் இருந்து கீழே 1/2 இன்ச் இறக்கி வச்சுட்டு இங்கே இந்த ஆம்பூல் வளைவு எங்கே வருதுன்னு பார்த்துக்குங்க. இங்கே இருக்குது. இது கூட நமக்கு கட்டிங்காக கீழே 1/2 இன்ச் இறக்கி மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த இதில் இருந்து நம்ம இந்த டாட்டோடைய அளவு வந்து மார்க் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரண்ட் நெக்கை வந்து ட்ராயிங் பண்ணிடலாம். மேலே இருக்க லைனுக்கு தான் நம்ம பாக்ஸ் போடணும், ஏன்னா இதுதான் நமக்கு கட்டிங் லைன். ஃப்ரண்ட் நெக் வந்து லைட்டாக உள்ளே போன மாதிரி வந்தனால நான் கொஞ்சம் பாக்ஸில் இருந்து இப்படி அவுட்ரு வந்து எடுத்துக்கிறேன். அந்த வளைவு மட்டும் லைட்டாக அவுட்டரில் எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த சைடு மட்டும் அந்த டாட்டோடைய மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் மார்க் பண்ணணும். டாட்டோடைய மெஷர்மெண்ட் மார்க் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த அளவு, இந்த சென்டர் டாட் இருக்குல்ல, இந்த அளவு இந்த சைடில் இருந்து சரியான அளவு எங்கே இருக்குன்னு பார்த்துங்க. அதுக்கும் ஒரு 1/4 இன்ச் முன்னாடி தள்ளி மார்க் பண்ணிக்கிங்க. அடுத்தது இந்த டாட்டோடைய அளவு எவ்வளோ தூரம் வருதுன்னு பார்த்துக்குங்க. அந்த அளவை அப்படியே மார்க் பண்ணுங்க. அவ்வளோதான். இங்கே கீழே 1 இன்ச் வி மாதிரி போட்டுட்டு இதை நீங்கள் ஸ்கேல் வச்சு கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு கீழே 1 இன்ச் வி மாதிரி எடுத்துட்டு இந்த சைடு நீங்கள் கிராஸ் இருக்கிறதுனால எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனாலும் வளைவாகவும் வந்து எடுத்துக்கலாம். இதுதான் நமக்கு ஃப்ரண்ட் கட்டிங். இங்கே வந்து சிசர் கட் வந்து பண்ணிக்கிங்க. அடுத்தது பட்டி அளவு வந்து எடுத்துக்கலாம். இதில் 1/2 இன்ச்சில் மட்டும் ஒரு லைன் போட்டுக்கலாம். பட்டியை மடித்து தைக்கிறதுக்காக லைன் போட்டுட்டு கொக்கை சைடு இருக்குல்ல, அந்த பீஸ் வந்து பட்டி வந்து எடுத்துக்கங்க. இந்த 1/2 இன்ச் லைன் போட்டதுலேருந்து மேலே கரெக்டாக வச்சுக்கலாம். இங்கே அன்னியவனாக இருக்குது, இதை நேர் பண்ணிக்கலாம்.
இது இப்படி நேராக வச்சுட்டு இந்த 1/2 இன்ச்சில் நேராக வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், இந்த ப்ளவுஸை இந்த சைடு திருப்பிக்கிங்க. திருப்பும்போது நமக்கு இங்கே என்ன அளவு இருக்கோ ஓவர்லாக் இருக்குது அந்த அளவோட இங்கே மார்க் பண்ணிவிட்டு இது அப்படியே இந்த லாஸ்ட் வரைக்கும் இங்கே நமக்கு சரியான அளவு இருக்குது. ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுக்குங்க. இது வந்து தையலோட சேர்த்து தான் நம்ம இந்த பட்டி வந்து எடுத்திருக்கோம். அடுத்து இதே மாதிரி பட்டி இந்த சைடு வந்து எடுத்துக்கலாம். இது பேக் சைடு தெரியறதுக்காக ஒரு சிசர் கட் வந்து பண்ணிக்கலாம். இதில் மீதி இருக்க கிராஸ் பீஸ் அதெல்லாம் பட்டன் பீஸ் அதெல்லாமே வந்து எடுத்துக்கலாம். இப்போ அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி வந்து நம்ம கட்டிங் பண்ணோம் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.